Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் சூப் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப க்ரீமியா இருக்கும் ஆனா ரொம்ப ஹெல்தியான சூப். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லனா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுல 2 பல் பூண்டை குட்டி குட்டியா சாப் பண்ணி அதை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கலர் மாறிட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கான சூப்போட அளவு தான் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் காரத்துக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் ஒரிகானோ சேர்த்துக்கிறேன். ஒரிகானோ ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக அதை சாட்டே பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நார்மலாக சூப் வந்து க்ரீமியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மைதா மாவு சேர்ப்பாங்க, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக நல்லா திக்காகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு இங்கே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் க்ரீமியாக கொஞ்சம் திக்காக சாப்பிடுவேன், அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வீட் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை டிப் பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இது கோதுமை மாவு சேர்த்து தான் செஞ்சோங்கிற மாதிரியே இருக்காது. நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் வாங்கக்கூடிய அதே அளவுக்கு செம்ம க்ரீமியாக சூப்பராக இருக்கும். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சூப் நைட் நீங்கள் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கிறோம், டேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஃபீலே இருக்காது. செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.